இனி பூக்கவே பூக்காதுன்ற செடியை கூட நம்ம பூக்க வைக்கலாம் வாங்க. இந்த ஹைப்ரிட் வகை அடுக்கு செம்பருத்தி செடிங்க தொட்டோன மொட்டுக்கள்லாம் உதிர்ந்து பாருங்கள். பச்சை தன்மையும் மாறிடுச்சு, பூக்கள் சிறிதளவு பூக்குது. இந்த பூவை இந்த அளவுக்கு பூக்க வைக்கிறதுக்கு என்ன உரம் பராமரிப்பு? இன்றைக்கி நம்ம விவசாய இல்லம் தோட்டத்தில் பூத்த பூக்கள் அறுவடைங்க. வணக்கங்க. நம்ம விவசாய இல்லம் சேனலில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், செடிகள் பராமரிப்புன்னு பல அரிய தகவல்களை எளிமையாக அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நம்ம பூக்கவே பூக்காது, செத்து போயிடுச்சு, இனி வளராதுன்ற செடியை கூட எளிய முறையில் பூக்க வைக்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இந்த பதிவு ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடி உங்களுக்கு இந்த செடியோடைய கண்டிஷன் பதிவு உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. எங்களுக்கே ஆச்சரியங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த செடி இப்படி இருந்ததுங்க. தொட்ட உடனே பூக்களுடைய மொட்டுக்கள்லாம் உதிர்ந்தது. இலைகளுடைய பச்சைத்தன்மை பாருங்கள், நல்ல வெளிர் நிறமாக இருக்குது. இந்த செடி தாங்க இந்த அளவுக்கு இன்றைக்கி பூத்துட்ருக்கு. எங்களுக்கே ஆச்சரியம் பாருங்கள். அந்த செடியோட பூவை தாங்க கூட அந்த ஸ்டெம்மால் முடியலை, அந்தளவுக்கு பெரிய அளவில் பூக்கள் பூத்துருக்குங்க. உண்மையிலே அது ஆச்சரியங்க. இயற்கை உரம் மட்டும் கொடுத்து, வீட்டில் இருக்க உரங்களை மட்டும் பதப்படுத்தி கொடுத்து இந்த அளவுக்கு பூக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பராமரிப்புங்க. காம்பு பாருங்கள், அப்படி செடியிலேருந்து தொங்குது. நிறைய முட்டுக்கள் கூடவே இருக்குது பாருங்கள். நர்சரியில் கூட இந்த மாதிரி ஹைப்ரிட் வகை செம்பருத்தி பெரிய அளவில் பூத்துச்சுன்னா ஒரே பூ பூக்கும். அந்த தொட்டியை மட்டும் 350 250 போட்டு வைப்பாங்க. உடனே அந்த செடி விற்பனை ஆகிடும். அந்த சின்ன செடியில் இவ்வளோ பெரிய பூவானிட்டு நம்ம விவசாய இல்லம் கார்டனில் பாருங்கள், ஒரே செடியில் 2 பூ ஒரு மாதத்தில் இந்த ரிசல்ட்டுங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த இலைகளோட பச்சைத்தன்மை பாருங்கள். இது தாங்க நம்ம உரங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இதில் பாருங்கள், ஒரு 7-8 முட்டுக்களுங்க. இந்த இலை இந்த அளவுக்கு மாறினது தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பச்சைத்தன்மை மாறாமல் செடிகள் வளர்த்துட்டாலே சக்ஸஸ்ங்க கார்டனுக்கு. இந்த ஸ்டெம் பாருங்கள், எவ்வளோ ஒரு சின்ன ஸ்டெம்மு, எவ்வளோ ஒரு சின்ன செடி பாருங்கள். இதுக்கு நம்ம உரம் பராமரிப்பு என்ன கொடுத்தோன்றது இந்த தகவல் நம்ம கொடுக்குறோங்க. இந்த அளவுக்கு பூக்கள் பெரிதாக பூக்கிறது பெரிய விஷயங்க. இதுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து பத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த இலைகள் முத்தின இலைகள் எல்லாம் நம்ம பறிச்சிடலாங்க. மேல் கொண்டு வர பூக்கள் இந்த அளவு பெரிதாக பூக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸுங்க. எல்லா கிளைகளும் முட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள். அதனால் இந்த பெரிய இலைகள் எல்லாம் எவ்வளோ இலைகள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். பெரிய அளவில் எந்த உரம் பராமரிப்பு நம்ம விவசாய இல்லம் தோட்டத்தில் கொடுக்கறதே கிடையாதுங்க. நம்ம காய்கறி கழிவுகளை பதப்படுத்துறது, அதை பராமரிக்கிறது, அவங்களோட எப்போவுமே நெருக்கமாக பேசிக்கிட்டு அவங்களோட எப்போவுமே பழகிட்டு இருக்கிறதுங்க. ஈவினிங்கில் இவங்களோட கொஞ்சம் நேரத்தை நம்ம செலவிடுறது. நம்ம இந்த இலைகளை வீண் பண்ணாமல் நம்ம அப்பப்போ ஹேர் டை, ஹேர் பேஸ்ட் ரெடி பண்ணோம், அதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ தான் போன வாரம் தான் ரெடி பண்ணதாக நமக்கு தேவைப்படலை. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட நாட்டு செம்பருத்தி நிறைய இருக்குங்க. இது ஹைப்ரிட் வகை, நான் இதை பயன்படுத்தலாம். அதில் உரமாக போட்டுடலாம். நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் உரம் கொடுத்தோங்க. போன மாதம் அந்த செடி அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த பச்சைத்தன்மை வரத்துக்காக எப்சம் உப்பு மண் கிளறி இந்த எப்சம் உப்பு கொடுத்தோம். அதுக்கடுத்து மாட்டு சாணம் கொடுத்தோம் பாருங்கள். மாட்டு சாணத்துலேருந்து நமக்கு எறும்புகள் அந்த செடியை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. எறும்பு தாக்குதல் செம்பருத்தி செடிகளுக்கு பெரிய தாக்குதலுங்க. அந்த மாவு பூச்சிங்கள்லாம் கொண்டு வச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாட்டு சாணத்தை மேற்கொண்டு மண் போட்டு மூடிடலாங்க. கொஞ்சம் தேமூர் கரைசல், அதுக்கு உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன். தேங்காயும் மோரும் கலந்து ஒரு 3 நாள் வச்சு அந்த கரைசலில் அந்த ஸ்டெம்மில் நம்ம தெளித்து வந்தோம்னா இந்த எறும்பு தொல்லையிலேருந்து நம்ம செடியை பாதுகாக்கலாங்க. எந்த அளவுக்கு பூத்திருக்கு பாருங்கள் செம்பருத்தி செடி. அவ்வப்பொழுது தேவையில்லாத இலைகளை கழிச்சிடுந்தாங்க. அந்த ஸ்டெம்மு ரொம்ப பெரிதாக வளரவிடாமல் அதையும் ப்ரூனிங் பண்ணி வளர்த்து வரணும்னு பல பதிவுகளை சொல்லியிருக்காங்க. நம்ம விவசாய இல்லம் கார்டனில் பார்த்திங்கன்னா நிறைய செம்பருத்தி செடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போங்க. கடன் பிரச்சனை தீரணுன்னா செம்பருத்தி செடிகளை கிழக்கு திசையில் வச்சு வளர்த்து வந்தோம்னா கடன் பிரச்சனை தீருங்க. நமக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய கடன் தொல்லைகள் இருந்ததுன்னு நான் துளசி வழிபாடு பதிவில் சொல்லியிருக்கேன். துளசி இப்படி வழிபட்டு அந்த கடன்லாம் கொஞ்சம் மீண்டும் நம்ம வந்தோம்னு சொல்லியிருக்கேன். அதே போல் செம்பருத்தி கூட செவ்வாய் காரகத்துவம், அதுவும் நம்ம இல்லத்தில் வளர்த்து வந்தோம்னா நல்ல ஒரு கடன்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாங்க. நம்ம சேனலில் வீட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களை மட்டும் தான் சொல்லிட்டு வரேங்க. சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பூக்களை பறிச்சிடலாங்க சுவாமிக்கு படைக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம விவசாய இல்லம் தோட்டத்தில் பூத்த பூக்களுங்க.
100க்கும் மேற்பட்ட பூக்கள், செம்பருத்தி பூக்கள் நம்ம இல்லத்தில் பூத்துட்டே இருக்குங்க. வீட்டு உபயோகம் போக நம்ம கோவில்களுக்கும், பக்கத்துலேயே கோவில் வட திருமூலை வாயில் சென்னையில் இருக்க கோவிலுக்கும் நம்ம கொடுத்து வரோங்க. நம்ம கொடுக்குற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.